Hello children. 4th standard Englishல வர do it yourself அந்த லெசன் தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். do it yourself அப்படிங்கறத DIY அப்படினு நாம சொல்லலாம். நம்முடைய வேலைகளை நாமே செய்யறது தான் do it yourself. இந்த மாதிரி நம்முடைய வேலைகளை நாமே செய்யும்போது சில வேலைகள் நமக்கு ரொம்ப பிடிச்சு போயிட்டு அதுவே நம்முடைய ஹாபியாக மாறிடும். அதாவது நம்முடைய விருப்பமான வேலையாக அது மாறிடும். அந்த மாதிரி சில கிட்ஸ் அவங்களோட ஹாபீஸை நம்ம கூட இந்த லெசனில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஹாபீஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத தான் இந்த லெசனில் நாம் பார்க்க போகிறோம். ஹாய், ஐ ஆம் வினோத். ஹாய், நான் தான் வினோத். When I was young, my parents and other elders did everything for me. Now, நான் சின்ன பையனாக இருந்தப்போ என்னுடைய பேரண்ட்ஸும் என்னை விட பெரியவங்களும் எனக்காக எல்லாமே செஞ்சாங்க. ஆனால் இப்போ எல்டர்ஸ் அப்படின்னா நம்மளை விட வயசில் பெரியவங்க. I wash my own clothes. என்னுடைய துணிகளை நானே துவைச்சிப்பேன். I fold all clothes neatly. துணிகளை நானே அழகாக மடிச்சியும் வச்சிடுவேன். I love to do my work on my own. என்னுடைய வேலைகளை நானே செய்யறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். I am a DIY kid. என்னுடைய வேலைகளை நானே செஞ்சுக்கிற ஒரு குழந்தை நான் அப்படி சொல்லிட்டு வினோத் அவனை பற்றி சொல்கிறான். அகெயின் இதை என் கூடவே சேர்ந்து நீங்களும் ரீட் பண்ணுங்க. ஹாய், ஐ ஆம் வினோத். When I was young, my parents and other elders did everything for me. Now, I wash my own clothes. I fold all clothes neatly. I love to do my work on my own. I am a DIY kid. Okay, let me introduce my friends and their hobbies. ஓகே, இதே மாதிரி நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸையும் அவங்களுடைய ஹாபீஸையும் இப்போ உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு வினோத் சொல்கிறான். நாமளும் அவங்களுடைய ஹாபீஸ்லாம் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? ஹாய், ஐ எம் ரோசி. ஹாய், நான் தான் ரோசி. I learned to ride a bicycle when I was 9 years old. எனக்கு 9 வயசா இருக்கும்போதே நான் பைசிக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டேன். I ride my bicycle every day. நான் தினமும் சைக்கிளில் போவேன். ரைட் அப்படின்னா சைக்கிளில் போகிறது. I enjoy cycling. எனக்கு சைக்கிள் ஓட்டுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். ரோசியோடைய ஹாபி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்களில் யாருக்கெல்லாம் ரோசி மாதிரியே சைக்கிளிங் ஒரு ஹாபியாக இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. ஓகே, இன்னொரு முறை நாம் ரோசி சொன்னதை ரீட் பண்ணலாமா? ஹாய், ஐ எம் ரோசி. I learned to ride a bicycle when I was 9 years old. I ride my bicycle every day. I enjoy cycling. Hi, I am மேகலை. நான் தான் மேகலை. I swim with elders in a well. நான் பெரியவங்களோட துணையோட கிணத்துல நீச்சல் அடிப்பேன். I compete with them. நான்
அவங்க கூடலாம் போட்டி போடுவேன். கம்பீட் அப்படின்னா போட்டி போடுறது அப்படின்னு அர்த்தம். ஐ ஆம் ஃபாண்ட் ஆஃப் ஸ்விம்மிங். எனக்கு நீச்சல் அடிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் ஸ்விம்மிங் பிடிக்குமா? அப்படி பிடிக்கும்னா மேகலை சொன்னதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ எப்பையும் பெரியவங்களோட துணையோட தான் ஸ்விம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா இல்லையா? அதே மாதிரி தான் நீங்களும் ஸ்விம் பண்ணும்போது பெரியவங்களோட துணையோட செய்யணும். ஓகேவா? மேகலை சொன்னதை ஒன்ஸ் அகெயின் ரீட் பண்ணலாமா? Hi, I am Megalai. I swim with elders in a well. I compete with them. I am fond of swimming. Hi, I am James. Hi, நான் தான் James. I have my own garden. நான் ஒரு தோட்டம் வச்சிருக்கேன். I water it every day. நான் தோட்டத்தில் இருக்கிற செடிகளுக்கெல்லாம் தினமும் தண்ணி ஊத்துவேன். I love gardening. கார்டனிங் அப்படின்னா தோட்டம் வைக்கிறது. அவனுக்கு தோட்டம் வைக்கிறது அப்படின்னா ரொம்ப பிடிக்குமா? கார்டனிங் ரொம்ப நல்ல ஹாபி இல்லையா? நம்முடைய பொழுத நல்ல முறையில் கழிச்ச மாதிரியும் இருக்கும். அதிலிருந்து நமக்கு தேவையான பொருட்களும் கிடைக்கும். அகெயின் என் கூடவே ரீட் பண்ணுங்க. ஹாய், ஐ ஆம் ஜேம்ஸ். I have my own garden. I water it every day. I love gardening. Hi, I am Alia. நான் தான் ஆலியா. I sew my torn clothes. Sew அப்படின்னா தைக்கிறது. torn அப்படின்னா கிழிந்த அப்படின்னு மீனிங். ஆலியா அவளோட கிழிந்த துணிகள் எல்லாம் அவளே தச்சுப்பாளாம். I hem the border. துணியோட ஓரங்கள் எல்லாம் கூட அவளே மடிச்சு தச்சிடுவாளாம். I am always keen to stitch. துணிகளை தைக்கிறதுல எனக்கு ஆர்வம் அதிகமா இருக்கு. ஆலியாவோட ஹாபி ரொம்ப பொறுமையா கவனமா செய்யக்கூடியது இல்லையா? ஆலியா சொன்னதை அகெயின் ரீட் பண்ணி பார்க்கலாமா? ஹாய், I am Alia. I sew my torn clothes. I hem the border. I am always keen to stitch. Hi, I am Raju. Hi, நான் தான் ராஜு. I help by cleaning grains and cereals. நான் தானியங்கள் எல்லாம் சுத்தம் பண்றதுக்கு உதவி செய்வேன். I am good at cooking. குக்கிங் அப்படின்னா சமைக்கிறது. நான் நல்லா சமைப்பேன் அப்படின்னு ராஜு சொல்றான். I like slicing, cutting or chopping fruits and vegetables. ஸ்லைசிங் அப்படின்னா சின்ன சின்ன துண்டுகளா நறுக்கிறது. ராஜுக்கு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சின்ன சின்ன துண்டுகளா வெட்டுறது நறுக்கிறது அதெல்லாம் ரொம்ப பிடிக்குமா? I prepare a few simple dishes. சுலபமான உணவுகளை நானே தயார் செய்வேன். ராஜு மாதிரி குக்கிங்கை நீங்களும் ஒரு ஹாபியா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்க அம்மாவுக்கு உதவி செஞ்ச மாதிரி இருக்கும். ஓகே, ராஜு சொன்னதை அகெயின் நாம இப்ப ரீட் பண்ணலாமா? ஹாய், ஐ ஆம் ராஜு.
I help by cleaning grains and cereals. I am good at cooking. I like slicing, cutting or chopping fruits and vegetables. I prepare a few simple dishes. என்ன குட்டீஸ், இவங்க சொன்ன ஹாபீஸ் எல்லாம் கேட்டிங்களா? உங்களுக்கோ இந்த மாதிரி ஏதாவது ஹாபீஸ் இருக்கா? படிக்கிற நேரம் போக மீதி இருக்கிற நேரத்தை இந்த மாதிரி பயனுள்ள ஏதாவது ஒரு ஹாபியாக நீங்கள் அதை கன்வெர்ட் பண்ணிக்கணும். சரியா? சின்ன வயசில் நீங்கள் கற்றுக்கிற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லா பழக்கத்தில் வரும். அதனால் நல்ல விஷயங்களுக்கு உங்களை நீங்கள் ஈடுபடுத்திக்கோங்க. glossary. இந்த லெசனில் வந்த கொஞ்சம் வேர்ட்ஸோட மீனிங்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வேர்ட்ஸை பார்க்கும்போதே இந்த வேர்டை நாம் எங்கே படித்தோம் அப்படிங்கிறது உங்களுக்கு கவனத்தில் வரணும். DIY kid, do it yourself kid, someone who does any work on their own. DIY kid அப்படின்னா தன்னுடைய வேலைகளை தானே செய்கிற குழந்தைகளை தான் DIY kid அப்படின்னு சொல்வாங்க. So, making stitches with a needle. ஊசியை வச்சுக்கிட்டு தைக்கிறது. Cereals, grains used for food. சமைக்கிறதுக்கு பயன்படுற தானியங்கள். Slicing, cut into slices. சின்ன சின்ன துண்டுகளா வெட்டுறது. Let us understand. Match their hobbies. Cycling, gardening, swimming. Choose the correct answers. First one, dash is a do-it-yourself kid. Do-it-yourself kid யாரு? அமுதன், வினோத், அரசன். இவங்க 3 பேர்ல யாரு? வினோத். Second one, Rosie dash a bicycle. Rides, folds, swims. இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? Rides. Rosie rides a bicycle. Third one, Raju loves dash. Cycling, driving, cooking. ராஜுக்கு எது செய்ய பிடிக்கும்? குக்கிங். ஆன்சர்ஸ் எல்லாம் கரெக்டாக மிஸ்டேக் இல்லாமல் எழுதுங்க. Who sews the cloth? யாரு துணி தைப்பாங்க? ஆலியா. ஆலியா sews the cloth. Second one, what does மேகலை do with elders? மேகலை பெரியவங்க துணையோட என்ன செய்வா? Swim. மேகலை swims with elders. How does Raju help his mother? How? ராஜு அவங்க அம்மாக்கு எப்படி உதவி செய்வான்? ராஜு helps his mother by cleaning grains and cereals. Fourth one, what does DIY kid refer to? Do it yourself kid. Last one, what is your hobby? உங்களோட ஹாபி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்குமோ அதை சொல்லுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மை ஹாபி இஸ் கார்டனிங், மை ஹாபி இஸ் ஸ்விம்மிங். அந்த மாதிரி
உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்குமோ அதை சொல்லுங்க. என்ன குட்டீஸ், நீங்களும் ஒரு DIY கிட் தானே? நீங்களும் இந்த சின்ன வயசுலயே நல்ல நல்ல ஹாபீஸை டெவலப் பண்ணிக்கணும். ஓகேவா? Meet you in the next video. Bye children.